அரசியல் விமர்சகர் செந்தில் அவர். வணக்கம் சார். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. செந்தில், ரொம்ப மோசமான ஒரு ஊழல் ஆட்சியை கொடுத்துருக்கீங்க. இப்படித்தான் பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, நிதி, மின்சாரம், உணவு, சுகாதாரம், கல்வி, காவல், தொழில் எல்லா துறையிலையும் வாங்கி நாட்டை வளர விடாம கெடுத்து கூட்டிட்டு இருக்கீங்க. உங்க ஊழல் ஆட்சியை தூக்கி எறியறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. தேர்தல் அரசியலில் பொது வாழ்க்கையில் வந்த எல்லோரின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று இயற்கை. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று இயற்கை. இவங்கிட்ட என்னடா பேச்சு? நீங்க இவர் நெய்வேலியில் ஒரு படப்பிடிப்பில் இருக்கின்ற பொழுது போய் இவரை கார்ல அழைச்சிட்டு வந்தாங்க தெரியுமா? அது என்ன வழக்கு? நீயே சொல்லு. வருமான வரி ஏய்ப்பு வழக்கு தான். தெரியல உனக்கு? சரி, அதுக்கு என்ன போ? அதன் பிறகுதான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அது தெரியுதா? நீங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி கட்டுறீங்கல்ல? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆமா, கான்ஸ்பிரசி தியரியில எஸ் ஃபேக்ட். தியரின்னு சொல்றீங்க. ஆமா. ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நான் இன்னும் ஒருபடி மேல போய் கான்ஸ்பிரசி தியரி கூட இல்ல, ஃபேக்ட்னு கூட சொல்றேன். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? 2G வழக்கு ஓபன். நீங்க அன்னைக்கு வந்து 2G நீதிமன்றத்திலே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. பரவாயில்ல, அதெல்லாம் பேசலாம். அதான் திரும்ப ரீஓபன் பண்ணியாச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். 2024 திரும்ப ரீஓபன் பண்ணிருக்காங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த தேர்தல் என்பது பாஜகவிற்கும் ஒன்றியத்திற்கும் பாசிசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் நடக்கக்கூடிய போர் அப்படின்னாரு. இந்த ஒண்ண தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? அதிமுக ஊழல் கட்சி, ரைட். அதுல இருந்து செங்கோட்டையும் அவர் தூய சக்தி. அது என்ன கதை? சரி, ஓகே. அப்ப செந்தில் பாலாஜி இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே சார். நீங்க மாற்றுன்னு சொல்றீங்க. முக்கிய இல்ல சார், மாத்திட்டீங்க. நான் திருப்பி சொல்றேன் சார். 1000 கோடி கேஸ் போட்டுருக்கு சார். நான் ஒரு நிமிஷம் இன்னொரு அக்யூஸ் சார் அவரு. நீங்க பேசும்போது நானும் குறிக்கல. நீங்க என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க பாருங்க. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாழறப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். நீங்க வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசுனீங்கன்னா நீங்க மட்டும் பேசுங்க, நான் அமைதியா இருக்கிறேன். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? நம்ம டாஸ்மாக் பத்தி பேசலாம், 1000 கோடி ஊழல் பத்தி பேசலாம், கே நிறுவனம் என்ன போட்டுக்கான்னு பேசலாம். இப்ப நான் அடிக்கிறேன்டா. அப்ப நீங்க ஒத்துக்குங்க, நீங்களும் திமுகவுக்கு வித்தியாசம் இல்லைன்னு ஒத்துக்குங்கிறேன். நீங்க திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப திமுகவுக்கு மாற்று இல்ல, திமுக நீங்களும் ஒண்ணுதான். அப்பதான் திமுக ஊழல் கட்சி நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன் சார்? நீங்க ஒத்துக்குங்கறவங்க, நீங்க ஒத்துக்குங்கறவங்க. நான் நீங்க செந்தில் பாலாஜி மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க. நீங்க செந்தில் பாலாஜி கோட்டை கேக்குது இல்லையா? நீங்க செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி மீது சுமத்தப்பட்ட தியாகி. நீங்க என்னலாம் பேசணும் பேசிருக்கீங்க. செந்தில் பாலாஜி ஒரு தியாகி. நீங்க என்னலாம் பேசணும் பேசுங்க. அழுகுறான். ஏய், அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. ஏன் கூட்டணி கட்சி அமைச்சு போட்டிடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறேன் நான். என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா? விட்டுடா. திமுக மேல திமுக நம்பிக்கை இல்லையா? இதுக்கான பதிலா சொல்லுவா. நீங்க அரசியல் விமர்சகர் சொல்ல முடியாதுன்னா பரவாயில்ல, இல்ல திமுக ரெப்ரசன்ட் தைரியமா சொல்லுங்க. திமுக மேல திமுக நம்பிக்கை கிடையாது, எங்களுக்கு இந்த கூட்டணி பத்தாது, இன்னும் 15 பேர் கூட நாங்க கூட்டிக்குவோம், எங்களுக்கு ஆட்சி தான் முக்கியம். ஆனா சும்மா நாங்க திராவிட மாடல் ஆட்சி அப்படி சொல்லிக்குவோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க வெளிப்படையா. இதுல என்ன தப்பு இருக்கு? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இதெல்லாம் தமிழ் பேராங்க. யாராவது இப்படி பேர் வைப்பாங்களா? ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள். தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. சார் பேர் என்ன? திருமாவளவன். VCK leader Thiru Mavlavan. Thiru Mavlavan. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? Thiru Mavlavan. சாருக்கு பேர் எங்க இருந்து வந்துச்சு? அந்த கரிகாலன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு இன்னொரு பேர் தான் திருமாவளவன். அம்மா, இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே
வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். சரி, சோழ அரசனை சொல்லிட்டீங்க, சேர அரசர்கள் சொல்லிட்டீங்க, பாண்டிய அரசர்கள் சொல்லிட்டீங்க. இந்த விஜயநகர பேரரசு, அது கூட வந்து அந்த பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லி இந்த விஜயநகரத்தையே கடந்து போயிட்டீங்களே, காரணம் என்ன? பாசம் ஒட்டுதோ? என்னடி உரசுது, என்ன உரசுது? ஒண்ணு நீ தெலுங்குனா தமிழனா இப்ப சொல்லுப்பா. நீ இப்ப இப்படி வந்துரும். இப்ப நிறைய பேர் திருமாவளவன் திம்மவாளன்றான். நீ தமிழரா என்ற ஒரு பெரும் கேள்வி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் முன்னால் எழுந்திருக்கிறது. திமுக கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அசைன்மெண்ட்ல விசிகாவினுடைய அசைன்மெண்ட் தான் ரொம்ப பெருசு. ஆனா சீட்டு 2 தான் கொடுப்பாங்க. என்னடா இழிச்சவாய பாருங்க. பட் அசைன்மெண்ட் மட்டும் பெருசா கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் ஏதாவது கொடுப்பாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கம் இருந்தா. பேர் எழுச்சி தமிழன், ஆனா இங்க தமிழ்நாட்டு அரசர்கள் எல்லாம் அடிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் விஜயநகர பேரரசு அரசாங்கத்தை பத்தியோ அரசை பத்தியோ அங்க இருக்கக்கூடிய மன்னர்களை பத்தியோ பேச மாட்டேங்காங்க. இப்ப நடக்கக்கூடிய மறைமுக மன்னராட்சி பத்தியும் பேச மாட்டேங்காரு. ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறதும் திருமாவளவன் அவர்கள் படிச்சிருக்க மாட்டார் போல, ராஜேந்திர சோழனுக்கும் இன்னொரு பெயர் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் படிச்சிருக்க மாட்டார் போல. இதுக்குதான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இப்ப திராவிடத்தை வளர்ப்பதற்காக தமிழ் மன்னர்களை கையில் எடுத்து அவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதனால வரக்கூடிய அந்த அற்ப பணத்துக்காகவா, தொகுதிக்காகவா, பதவிக்காகவா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. ஒட்டுமொத்த மன்னர்களையும் சொல்லியிருக்கார். அவர் ஒரு மன்னர் 2 மன்னர் கிடையாது. சோழர்களை சொல்லியிருக்காரு, பாண்டியர்களை சொல்லியிருக்காரு, சேரர்களை சொல்லியிருக்காரு. ஆனா விஜயநகரத்தை மட்டும் சொல்லல. அது ஏன் அப்படிங்கிறதும் தெரியல. என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த நம்ம கும்பிட்ட குருமூர்த்திக்கு பிறந்த கும்பிட்ட. ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த? நீ யாருக்கு பிறந்த? நீ ராஜாஜிக்கு பிறந்தேடா? அவனதானடா ராஜாஜி தானடா உங்க ஈவரா கடைசி வரைக்கும் காலனிக்கு குடிச்சிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? திராவிடம் பேசுறவனா ராஜாஜிக்கு பிறந்தவனா எப்படா இருக்கும்? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.